வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெஜ் மேக்ரோனி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 200 கிராம் மேக்ரோனியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக வேக வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கேரட் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸு, தக்காளி, கொடமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடானோன்னா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு 3/4 பாகம் வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிருச்சு. பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் லேசாக வதங்கினோன்னா கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போது வேக வச்சுருக்க பட்டாணி சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வேகணும், அதனால் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், காய் நல்லா ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. ரொம்ப வேகக்கூடாது. இப்போது வேக வச்சுருக்க மேக்ரோனியை இதோட சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மேக்ரோனியில் உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிக்கிறதுக்கு. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், வெஜ் மேக்ரோனி தயார். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.